களி உருண்டை இல்லை, இது வந்து சப்பாத்தி மாவு செஞ்சு வச்சுருக்குறேன். இது என்ன மாவுனா வந்து ராகி, சோளம், கம்பு, சோளம்ல ரெட்டும் ஒயிட்டும் ஈக்குவல் அளவு, அதுக்கப்புறம் வந்து கோதுமை, இது எல்லாத்தையுமே போட்டு நம்ம மில்லில் திரித்து வச்சுருக்குறோம். அந்த மாவை தான் வந்து சப்பாத்தி பசஞ்சிருக்கோம். யூஸ்வலாக அந்த மாவு வந்து சாஃப்டாக வந்து சப்பாத்தி வராது. சப்பாத்தி பண்ணுறதுக்கு வந்து ஈக்குவல் அளவு, ஒரு டம்ளர் மாவுக்கு ஒரு டம்ளர் தண்ணியை கொதிக்க வச்சு அதில் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு கிண்டி அப்புறமா ஆற வச்சதுக்கப்புறமா அந்த மாதிரி பால்ஸ் பிடிச்சி வச்சுருக்குறோம். அதுக்கப்புறமா வழக்கம் போல் சப்பாத்தி தேய்ச்சி சாப்பிட வேண்டியது தான். ஒரு சிம்பிள் குழம்பு. இது வந்து ஆக்சுவலாக வந்து சில ஊரில் வந்து இதை பாம்பே சட்னின்னு சொல்லுவாங்க. இது வந்து தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு கடலை மாவு கரைச்சி வச்ச ஒரு கட்டி கிரேவி. ஏற்கனவே வந்து கொதிக்கிற வெந்நியில் மாவு கிண்ணதுனால இது வேகமாக டவுட் இருக்க வேண்டாம், நல்லாவே வெந்துடும், சாஃப்டாகவும் இருக்கும். ஒரு டம்ளர் மாவுக்கு வந்து 5 சப்பாத்தி கிட்ட வருது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.